வெளிப்படையாக ஓபிஎஸ் தரப்பு பேச தொடங்கியிருக்கார்கள் விஜயோடு கைகோர்ப்பது பற்றி. விஜய் தரப்பு ஓபிஎஸ்க்கான அழைப்பை இனிமேல் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அழைப்பை கொடுக்கிற வாய்ப்பு இருக்கா? விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக தமிழ்நாட்டு மக்களிடத்துல அவருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு. பிரச்சாரத்துக்கு போனா பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். இன்னும் அரசியல் தலைவராக அரசியல் அரங்கத்துல அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அடுத்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவரோட யாரும் இல்லை. செமிஃபைனல் வரைக்கும் வந்தாச்சுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாருங்க. அது அவருடைய கருத்து. அது ஒரு தேர்தல் முடிவு அல்ல. செமிஃபைனல் எலெக்ஷன் நடந்து அதுல விஜய் வெற்றி பெற்றுட்டாரா என்ன? அதெல்லாம் கிடையாது. அது அவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரது கருத்து. அது அதனால விஜய் பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு ஒரு 8% ஒரு 10% ஈ கேன் பி அ ஸ்பாயிலிங் ஃபோர்ஸ். சில இடங்கள்ல திமுகவுக்கு, சில இடங்கள்ல அண்ணா திமுகவுக்கு அந்த அளவுல தான் இருப்பாரே ஒழிய ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் அரங்கத்துல அல்லது ஒரு அரசியல் தலைவராக அவர் இன்னும் பரிணமிக்கல. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் திரு ஓபிஎஸ் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு, எனக்கே அவர் மேல 1000 குறை உண்டு, ஆனா எல்லாம் தாண்டி ஒரு சிம்பத்தி இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா வருத்தங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு சிம்பத்தி இருக்கும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி இவர் எல்லாமே எல்லாம் ஒன்னா சேர்த்து இருந்திருக்கலாமேப்பா, அந்த ஒரு சிம்பத்தி. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காதது பிஜேபிக்கு எதிரானது, திமுக பிஜேபிக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கு வங்கி கன்சாலிடேட் ஆகும். இது விஜய் சேர்த்தி போறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்படி அவரு கூட சேர்த்துக்க மாட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது சினிமா படம் அல்ல. அரசியல் களம் நேரடியா சோடா பாட்டில் எடுத்து அடிச்சு சண்டை போடணும், சினிமால செய்யறது அல்ல. அதனால இந்த அரசியல் களத்துல விஜயோட ஸ்ட்ரக்சருக்கு ஓபிஎஸோட ஸ்ட்ரக்சர் எந்த விதத்திலும் குறைஞ்சிடல. அவருக்கும் ஆட்கள் வேணும். ஆனா நிச்சயமா ஓபிஎஸ் போக மாட்டார். பாஜக அதை அனுமதிக்காது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு.